இஸ்லாம் சமத்துவத்தை பேசக்கூடிய மார்க்கம். இஸ்லாத்திலே தீண்டாமை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பதற்கு இஸ்லாத்திலே இடம் கிடையாது. இஸ்லாம் மனிதனை சமமாக மதிக்கக்கூடிய மார்க்கம் என்பதை நாங்கள் சாதாரணமாக முஸ்லிம் சமூகத்திலே பார்த்திருப்போம். ஆனால் ஏனைய மதங்களோடு சித்தாந்தங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அந்த சமத்துவத்தை எங்களால் காணலாம். எனவே இஸ்லாத்திலே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்றோ அல்லது அம்மனித படைப்பில் அவனுடைய பிறப்பிலே உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. கடவுள் எல்லாரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறான். எல்லோருக்கும் ஒரே அந்தஸ்து தான் இறைவனிடத்தில் இருக்கிறது. இறைவனிடத்தில் உண்மையான கண்ணியவான்கள் யார் என்பதை இறைவன் தனது திருமறையிலே கூறுகின்ற பொழுது, இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களிடத்தில் கண்ணியமானவர்கள் மிக இறை பக்தி உடையவர்கள்தான். உங்களில் யார் இறைவனை அதிகம் பயப்படுகிறார்களோ, இறைவனுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனிடத்திலே கண்ணியவான்கள் என்று சங்கை மிக்கவர்கள் என்று இறைவன் சொல்கிறான். அப்படி என்றால் அந்த சமத்துவத்தை முஸ்லீம்களுடைய பள்ளி வாயில்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள். நேற்று இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதர் இன்று பள்ளி வாயிலுக்குள் நுழைகிறார் என்றால் அவரும் அந்த பள்ளி வாயிலே முதல் சஃபில் நிற்கலாம். எல்லோரும் தோளோடு தோள் நின்று தொழலாம். அவரும் ஹஜ் என்று சொல்கின்ற அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றலாம். மக்காவுடைய அந்த புனித நகரத்துக்கு சென்று அந்த காபத்துல்லாவிலே ஹஜ்ஜை உம்ராவை அவர் நிறைவேற்றலாம். அவர் நேற்று தான் இஸ்லாத்துக்கு வந்தார். எனவே அவர் ஒரேடியாக பள்ளிக்குள்ளே வர முடியாது, ஒரேடியாக மக்காக்கெல்லாம் போக முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது. ஆனால் வேறு மதங்களில் நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். எல்லோருக்கும் அவர்களுடைய மத பூஜை நடக்கக்கூடிய இடங்களுக்கு, குறிப்பாக அந்த பூஜை நடக்கக்கூடிய கருவாலயங்களுக்கு, பூஜை நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு, கடவுள் இருக்கிறார் என்று அவர்கள் நம்பக்கூடிய இடங்களுக்கு எல்லாரும் போக மாட்டார்கள். அவர்களுடைய எல்லாரையும் அவர்கள் உள்ளுக்கு எடுக்கவும் மாட்டார்கள். இந்த நிலைமை இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாம் எல்லோரையும் சமமாக பார்க்கிறது. சாதாரண கூலி வேலை செய்கிறவனாக இருப்பான், அண்டைக்கு தொழில் செய்கிறவனாக இருப்பான், கஷ்டமானவனாக இருப்பான். எல்லோரும் நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும், நாட்டை ஆளக்கூடிய மன்னராக இருந்தாலும், கூலி தொழிலாளியாக இருந்தாலும் எல்லோரும் சமமாக தோளோடு தோள் நின்று ஒரே இறைவனை வணங்கக்கூடிய காட்சிகளை முஸ்லீம்களுடைய பள்ளி வாயில்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே இஸ்லாத்திலே தீண்டாமை கிடையாது. இவர்கள் தீண்டத்தகாதவர்கள், இவர்கள் எங்களோடு வந்து அமரக்கூடாது, இவர்கள் உண்ட பாத்திரத்தில் நாங்கள் உண்ண மாட்டோம், இவர்கள் குடித்த பாத்திரத்தில் நாங்கள் குடிக்க மாட்டோம், இவர்களுடைய குடும்பத்தில் நாங்கள் பொன்னெடுக்க மாட்டோம், இவர்களுக்கு நாங்கள் பொன் கொடுக்க மாட்டோம் என்கின்ற மோசமான கலாச்சாரம் இஸ்லாத்திலே கிடையாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் ஏன் இறைவன் எங்களை குடும்பங்களாக, கோத்திரங்களாக ஏன் படைத்திருக்கிறான்? குடும்பங்களுக்கு சில பெயர்கள், குடும்பங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர், ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதையெல்லாம் நாங்கள் நபிகளாருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். என்னத்துக்கு அந்த குடும்ப கோத்திர பெயர்கள், அந்த குடும்ப அறிமுகங்கள் என்று பார்த்தால் மிக அழகாக இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்களை நாங்கள் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை நாங்கள் கிளைகளாக, கோத்திரங்களாக, குடும்பங்களாக நாங்கள் உங்களை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறோம். என்னத்துக்கு தெரியுமா? சண்டை பிடிக்கிறதுக்கா? நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் காட்டுறதுக்கா? நீ தீண்டத்தகாதவன்
நீ உனக்கிட்ட நான் வரமாட்டேன், நீ எனக்கு அடிமை, நீ எனக்கு வேலை செய்ய வேண்டும் என்பதற்கா? இல்லை. அல்லாஹ் சொல்றான் லி தஆரஃபு, ஒருத்தருக்கொத்தர் அறிமுகப்படுத்திக் கொள்றதுக்கு. நீங்க இன்னாண்ட மகன், இன்னாண்ட குடும்பம், இந்த பரம்பரை அப்படின்னு அறிமுகப்படுத்திக் கொள்வதற்குத்தான் ஷுஊபம் வ கபாயில், கோத்திரமும் அந்த கிளையும் குடும்ப வம்சமும். சண்டை பிடிக்கிறதுக்கு இல்லை, பெருமை பாராட்டுவதற்கல்ல. லி தஆரஃபு, ஜஸ்ட் அறிமுகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தான் சொல்றான் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தான் உங்களில் மிக கண்ணியமானவர்கள். அவர் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், எந்த தொழில் செய்யலாம், என்ன வறுமையில் இருக்கலாம், இறைவனை அஞ்சி வாழ்ந்தால், இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தால் அவனே இறைவனிடத்தில் சங்கையானவன். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நன்கறிந்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ் தஆலா இந்த சூராவை, சூரத்துல் ஹுஜராத் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தால் இறைவன் அந்த மனித சமத்துவத்தை, மனிதனுக்கு மத்தியிலே உள்ள அந்த மனிதன் மதிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை கற்றுத்தருகிறான். எனவே இஸ்லாத்தில் தீண்டாமைக்கு இடம் கிடையாது. இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கிறது. இஸ்லாம் சமாதானத்தை விரும்புகிறது. இஸ்லாம் ஐக்கியத்தை விரும்புகிறது. இஸ்லாம் தீவிரவாதத்தை எதிர்க்கிறது. இஸ்லாம் தீண்டாமையை எதிர்க்கிறது. இஸ்லாம் எல்லோரும் மனிதர்கள் என்பதை, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதை, மனித உயிருக்கு கண்ணியம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எமது மாற்று மத அன்பர்களே, நண்பர்களே, நீங்களும் இஸ்லாத்தை பற்றி தப்பான எண்ணத்தில் இருந்தால், நீங்களும் இஸ்லாத்தை பார்த்து படித்து இஸ்லாத்தை பற்றிய தெளிவை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் அல் குர்ஆனை படித்து பாருங்கள். இஸ்லாத்தினுடைய அந்த நெறிமுறைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே ஏக இறைவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன். நம் அனைவரையும் அந்த இறைவன் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.